கேரள மாநிலத்திலிருந்து திருநெல்வேலியில் கொண்டு வந்து கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை அள்ளும் பணி இன்று காலை முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்போது கேரளாவை சேர்ந்த சதானந்தன் சஜு என்பவர், இவர் சன் ஏஜ் என்ற கம்பெனியின் மருத்துவ கழிவுகளை கையாளும் கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறார். தமிழக ஏஜென்டாக வேலை பார்த்ததாக சொல்கிறார்கள். 47 வயதான கேரள மாநிலம் கண்ணூரை சேர்ந்த சதானந்தன் சஜு தற்போது கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் 5வது நபராக கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆபிரகாம், இந்த தகவலை தற்போது திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் SP சிலம்பரசன் தெரிவித்தார். இது தவிர பார்த்தீர்கள் என்றால் ஏற்கனவே 5 வழக்குகள், சுத்தமல்லி காவல் நிலையத்தில் 3 வழக்குகள், சீத்தப்பரப்பநல்லூர் காவல் நிலையத்தில் 1 வழக்கு, முக்கூடல் 1 வழக்கு என 5 வழக்குகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது 6வதாக முன்னீர் பள்ளத்தில் 1 வழக்கு இந்த கழிவுகளை கொட்டிய விவகாரத்தில் தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிலையில் இன்று காலை முதல் மருத்துவ கழிவுகளை கேரள மாநிலத்திலிருந்து வந்த அதிகாரிகள் அள்ளி சென்று கொண்டிருக்கும் செயல்முறைகள் நடைபெற்றிருக்கும் நிலையில் 6 வழக்குகள் இதுவரை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம், 5 பேர், 2 பேர் கேரளாவை சேர்ந்தவர்கள், மொத்தம் 5 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு இடையே பார்த்தீர்கள் என்றால் இன்று இரவு ஆனதால் தற்போது கழிவுகளை அள்ளும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் இருந்து வந்த ஒரு குழு மட்டும் தற்போது திருநெல்வேலியிலேயே இன்று தங்கி உள்ளார்கள். அவர்கள் நாளை காலை இந்த வேலைகள் அனைத்தையும், கழிவுகள் அள்ளும் வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு கேரளாவிற்கு கிளம்பி செல்வார்கள் என திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சற்று முன் நம்மிடம் தெரிவித்தார். கேரள அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரிய துறை சார்பில் நடைபெற்ற கழிவுகளை அகற்றும் விஷயத்தில் இலந்தைக்குளம், வேளார்குளம், கோடகநல்லூர், திடியூர் ஆகிய பகுதிகளில் உள்ள மருத்துவ கழிவுகள் மற்றும் பிற கழிவுகள் முற்றிலுமாக அகற்றப்பட்டு சுமார் 18 லாரிகளில் ஏற்றப்பட்டு கேரளாவிற்கு தற்போது அனுப்பி வைக்கப்பட்டு விட்டது. பலவூர், கொண்டாநகரம் ஆகிய பகுதிகளில் இரவு நேரம் ஆகிவிட்டதனால் அங்கு அகற்றும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த பணிகள் நாளை காலை மீண்டும் தொடரப்படும் என மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தெரிவித்தார். இரவு நேரத்தில் தற்போது பணிகள் நிறுத்தப்பட்டு நாளை காலை முழுமையாக பணிகள் தொடர உள்ளது. இன்னும் 6 முதல் 7 லாரிகளில் கழிவுகள் ஏற்றப்பட உள்ளது. ஆபிரகாம், கேரள அரசு சார்பில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி ஒரு குழுவினர் இரவு இங்கு தங்கி நாளை காலை முதலே மீண்டும் மருத்துவ கழிவுகளை அகற்றுவார்கள் என மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தெரிவித்தார். இது சம்பந்தமாக ஏற்கனவே நாம் குறிப்பிட்டபடி 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 5வதாக ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பது இந்த வழக்கின் முக்கியத்துவத்தை காட்டுவதாக திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தெரிவித்தார். ஆபிரகாம்.